ஸோ இந்த கவர்னர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும், அதாவது மசோதாவை அப்ரூவ் பண்ணுறதுலையும் அரசியல் சட்டப்படி நடக்கிறது கிடையாது, 200 படி நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி அசம்பிளியில் வந்து அவர் வந்து உரை நிகழ்த்துறதும் வந்து அரசாங்கத்தோட உரையை நிகழ்த்துறது கிடையாது. பல வார்த்தைகளை எடுத்துகிட்டு பேசுகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக போயிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸில் இப்போ பாலிட்டிஷியன் பேசுகிற மாதிரி திராவிட ஆட்சியில் ஒன்றுமே நடக்கிறதில்ல, எல்லாமே நடக்கிறதில்ல, அது நடக்கிறதில்ல, இது நடக்கிறதில்ல, இது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு பல விஷயங்களை இங்கே கவர்மெண்ட்டே விமர்சனம் பண்ணுறாரு. ஒரு பக்கத்தில் பார்த்தா வந்து சென்னை வந்து ரொம்ப முக்கியமான இடம், இங்கே வந்து எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, மணிப்பூர்லேருந்து நார்த் ஈஸ்ட்லாம் வந்து இங்கே தான் படிக்கிறாங்கன்னு அது வேறு சொல்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா பாதுகாப்பே இல்லைன்றாரு. சமயத்தில் அவர் என்ன பேசுகிறாரு, எது பேசுகிறான்னு அவருக்கே தெரியல. அவரே குழம்பியிருக்கார் ஆக்சுவலாக வந்து. மொத்தத்தில் வந்து அவர் மாநில அரசு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. அதாவது லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து பாண்டிச்சேரியிலையும் டெல்லியிலையும் பண்ண அநியாயம் அட்டகாசம் நமக்கெல்லாம் தெரியும் பண்ணுறது. ஆனால் இவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட்ஹுட்டாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் இந்த கவர்னர் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை பண்ணிங்கன்னா அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது ஆக்சுவலாக?